நடத்துறாங்க ஐயா, அடிமை மாதிரி நடத்துறாங்க. இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இஷ்டம்னா வேலை செய்யலாம், வெளியே போன்றாங்க. எதனால நாங்கன்னா கேட்கறது எங்களுக்கு யாருமே கிடையாதா? சரி, நாங்களும் வேற வழி இல்லையே, பிள்ளைங்களை காப்பாத்தணுன்றதுனால தான் நாங்க இது உள்ள வேலை செய்யறோம் சார். நாங்க ஒரு 9 வருஷமா நான் வேலை செய்யறேன் சார். இது உள்ள எங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு பிஎஃப் இல்ல. எவ்வளவு கட்டுறாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. மாசம் 300 ரூபாய் 400 ரூபாய் பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு பிஎஃப் போடுறாங்க. ரெண்டாவது சம்பளம் நான் வரும்போது 6000 ரூபாய். நான் இப்ப இந்த 9 வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் 12000 ரூபாய் ஏத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் எந்த கணக்கு இல்ல. ரெண்டாவது நாங்க உள்ள வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு அத்தாச்சுமே இல்ல. பார் கோடுன்னு ஒண்ணு தராங்க, அது நீங்க அடிச்சாலும் அடிக்கும், நாங்க அடிச்சாலும் அடிக்கும். இது உள்ள வேலை செய்யறதான்னு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. யாரு கேட்டாலும் எதனா எதிர்த்து கேட்டா வேலை விட்டு நீ வெளியே போயிடணும், உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு 12000 ரூபாய் வச்சுன்னு ஒரு லேடிஸ் எப்படி சார் ஒரு குடும்பம் பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க சார். விக்கிற விலைவாசிக்கு ஒரு 12000 ரூபாய் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? நான் சிங்கிள் மதர், எனக்கு புருஷன் இல்லை. இப்போ இது உள்ள வேலை செய்யறவங்க நிறைய பேருக்கு புருஷன் இல்லாததான் வேலை செய்யறாங்க. நாங்க சம்பாரிச்சுதான் பிள்ளைங்களை காப்பாத்தணும். ஒரு சம்பளத்துல எப்படி சார் நாங்க காப்பாற்ற முடியும்? எங்களுக்கு பரமிட்டு இப்போ சிஎம் வந்திருக்காரு. எல்லா எலெக்ஷன்ல இப்ப ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கேல சரி டிஎம்கேல சரி எங்க குரல் கொடுத்து எந்த குரலும் கேட்கல. இப்போ அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிஎம் எங்க ஜோசப் ஐயாவை நாங்க வர வச்சோம். அவரும் இது வரைக்கும் செவி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாங்க கத்துறவங்க கத்திக்கிறதா இருக்கணுமா? எதனால கத்துறாங்க, எதனால இந்த ஜனம் போராடுறாங்கன்னு ஒரு பக்கம் திரும்பி பரமிட்டு கொடுக்குறாரு கொடுக்கல அப்புறப்பட்ட விஷயம். இன்னும் விஷயம் இறங்கி கேட்கல. ஒரு கூட பிறந்த சகோதர 2 நாளா போராடுறாங்க. இது வரைக்கும் ஒரு செவி கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்காக நாங்க வர வைக்கிறோம்? அப்ப நாங்க ஆடு மாடுகள் அவுத்துட்டா போயிட்டு வர்றதுக்கு நாங்க என்ன கேக்குறோம்? வயிற்று சாப்பாடுக்கு ஒரு சம்பளத்தை உயர்வு கேக்குறோம். நாங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சு லஞ்ச் போயிடுச்சு. ஒரு இஎஸ்ஐன்னு கட்டுறாங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நாங்க பாக்கல. அதுக்கு உண்டான அத்தாச்சி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்க என்ன சார் பண்றது? பிள்ளைங்களை காப்பாத்த ஒரு நாள் பட்னி பசியமா நாங்க வாழறோம் சார். இந்த கம்பெனில வேலை செஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை நாங்க வாழல சார். இந்த கம்பெனில வேலை செஞ்சு ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறோம். உயரம் 12000 ரூபாய் எப்படி சார் இந்த வாழ்வாதாரம் பண்றது? கரண்ட் பில்லை ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிச்சு, ஒரு வெங்காயம் தக்காளி வாங்க முடியல. இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி வாழறது? அதுக்கு உண்டான பதில் எங்களுக்கு சிஎம் சொல்லியே ஆகணும். எல்லா சேர்மேன் முதற்கொண்டு மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாரும் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்களுடைய நிலைமை என்ன? அப்படி இல்லையா என் பிள்ளைங்களோட தற்கொலை பண்ணி சொன்னா கூட நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். தற்கொலை பண்ணின்னு சாவறோம். அதுக்கு மேல வேற வழியே கிடையாது. இவ்வளவுதான் எங்களுக்கு கொடுப்பா. அடிமை மாதிரி நடத்துறாங்க ஐயா, அடிமை மாதிரி நடத்துறாங்க. இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இஷ்டம்னா வேலை செய்யலாம், வெளியே போன்றாங்க. எதனால நாங்கன்னா கேட்கறது எங்களுக்கு யாருமே கிடையாதா? சரி, நாங்களும் வேற வழி இல்லையே, பிள்ளைங்களை காப்பாத்தணுன்றதுனால தான் நாங்க இது உள்ள வேலை செய்யறோம். வேற எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ உடனே நாளைக்கே போயிட்டு பரமட்டாடுறதா நாங்க கேட்கல. இன்னும் விஷயம் ஏன் கத்துறீங்க, எதனால இப்படி கூக்குறீங்கன்னு எங்களுக்கு இறங்கி யாரா இருந்தாலும் கேட்கற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம்.